பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் என வைத்துக் கொண்டால் 898வது நாளை நெருங்குகிறது. 27 நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் என்ற கூட்டுப்படுகொலையாளர்களின் ஆக்கிரமிப்பு ஈரான் மீது. திருப்பி அடிக்கின்ற ஈரான் வலிதாங்க முடியாமல் இப்பொழுது ட்ரம்ப் பாகிஸ்தானு காலில் விழுந்து கிடக்கிறார். பாகிஸ்தான் எப்போவுமே அமெரிக்காவுக்கு ஒரு அடிமை நாடு. ஆகவே நீ போய் பேசி பார்ப்பா அப்படின்ட்டுருக்காங்க. எந்த இதுவும் விட்டு கொடுக்காமல் 3 பெரிய நிபந்தனைகளை ஈரான் போட்டு இருக்கிறது. 1, 3 அல்ல 5. முதல் நிபந்தனை, வெஸ்ட் ஏசியாவில் இருந்து, கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்து, வளைகுடா நாடுகளில் இருந்து கம்ப்ளீட்டாக நீ வெளியில் போயிடணும். ஒரு அமெரிக்க ட்ரூப்பு கூட இருக்கக்கூடாது. 2வது, நீ எங்களுக்கு ஏற்படுத்தின இழப்புகளுக்கு முழுமையாக நஷ்ட ஈடு தரணும். 3வது, அன்கண்டிஷனல் அப்பாலஜி. அடுத்தது, ஹிஸ்புல்லா மீது உள்ள தாக்குதலை முற்றாக நிறுத்திவிட்டு நீ ஒழுங்காக உன் பார்டருக்கு போயிடணும். அடுத்தது, ஹர்மோஸ் பகுதியை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், எங்களுக்கு கப்பம் கட்டி தான் போடணும். இப்போ அமெரிக்காவுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா நேற்று ஒரு F-18 சுட்டு வீழ்த்திருக்காங்க சகாபார் பகுதிங்கிறதுல. அது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் வியாபாரம் நடக்கிறதுக்கும் மற்ற நாடுகளுக்கு வியாபாரம் நடக்கும் முக்கியமான காரிடர் வழித்தடம் என்று சொல்வார்கள். அதில் ஒரு F-18 சுட்டு வீழ்த்திருக்கு. அனதர் F-15 இன்னொரு F-15, அதாவது உலகத்தை டாமினேட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஆயுதம் கருதப்பட்டதை சுட்டுக்குரிய போல சுட்டு சொல்கிறாரு. வானத்தில் பறக்கவே முடியல அது. அடுத்தது, நேற்று 81வது அலைன்னு சொல்லி இஸ்ரேலுடைய மத்திய பாட்டு ஜெருசலம், அதுக்கு பிறகு டயமோனா போல இன்னொரு அதாவது ஆக்சுவலாக டயமோனாவும் இப்போ அவரை கிளஸ்டர் பாம்ஸை வச்சு தாக்கியிருக்க இடமும் 2 இடமும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுத உற்பத்தி கிடங்குன்னு சொல்லணும். நிமித்திட்டாங்க. ஏன்னா இனிமேல் இஸ்ரேல் நினைச்சா கூட அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதில் ஆக்கியிருக்காங்க. இதில் ஜெருசலத்தில் அவங்க பண்ணுறதா மிகப்பெரிய இஸ்லாமிய சேவைன்னு சொல்லணும். ஈரான் ஜெருசலத்தில் உள்ள புது குடியிருப்புகளை தாக்கியதன் மூலம் ஜெருசலத்தை அவர்கள் நினைத்த அளவில் மாற்ற முடியாது என்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஈரானுடைய திட்டம், அதாவது 20 வருஷமா அந்த திட்டத்தை, இந்த போர் திட்டத்தை வகுத்ததாக சொல்கிறார்கள். ஜெருசலத்தை மிகவும் முக்கியமாக கவனத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்லாம் ஹசன் நஸ்ருல்லா காலத்தில் இருந்து அங்கே ஷஹீதாகுவர்களை ஷஹீத் இந்த வே ஆஃப் ரெக்கவரிங் ஜெருசலம் சொல்லுவாங்க. அல்-குத்ஸை மீட்பதில் உயிரை தந்தவர்கள் தான் சொல்லுவாங்க. இந்த திட்டம் அவங்கள்ட்ட ஈரானை பொறுத்த வரைக்கும் 78 வருஷமா இருக்குது, 48 வருஷமா இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவங்க அதை செயலில் கொண்டு வருவதற்கு சரியான நேரம் பார்த்து அதை தாக்குகிறார்கள். ஆனால் தோத்து போன இஸ்ரேலி அடி வாங்கி செட்லர்ஸ் எல்லாம் எங்கே போனான்னு தெரியல. 5470 பேர் காயம்பட்டதா ஒரு தகவல். இது பாலஸ்தீன் கிரானிக்கிள் போல உள்ள பத்திரிகைகள் சொல்லும்போதும் அல் மயாதீன் போல உள்ள பத்திரிகைகள் சொல்லும்போது நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இதில் 10 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அவன் என்ன செய்திருக்கான், ஜெருசலத்தில் உள்ள 15 பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸை போய் நேற்று உள்ளே இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் அடிச்சு பற்றிக்கிட்டு உள்ளே போய் குடியேறி இருக்கிறார்கள். அங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஜெருசலத்தை அவர்கள் நினைத்தபடி மாற்ற முடியாமல் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த தாக்குதல். அடுத்தது, நேற்று 82வது அலைய ஃபாத்திமா அல் சொஹரா தலைப்பு போட்டு தாக்கி இருக்கிறார்கள். அது அண்மையிலே கொலை செய்யப்பட்ட ஈரானுடைய பத்திரிகை தொடர்பாளர் ஜெனரல் அலி முகமது நெய்மியினுடைய மனைவியினுடைய பெயர். அவரும் அதிலே ஷஹீதாக்கப்பட்டார். அடுத்தது, பென்டகன் ஒத்துக்கிடுது, இஸ்ரேலும் ஒத்துக்கிடுது. ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் சுப்பீரியாரிட்டி, அவர்கள் நம்மளை விட நுழைபுலத்தில் டெக்னிக்ல மேலே போயிட்டனால தான் அவங்க ரொம்ப ஈஸியாக நம்மளை தாக்க முடியுது. ஏன்னா இப்போ F-35, F-36, F-15, F-16, F-18 வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. இதுக்கடையில் அமெரிக்கா நேற்று பென்டகன் ஒரு அறிக்கை சொல்லுது, ஷாக்கிங்காக இருக்கு. 50,000
அமெரிக்க இராணுவத்தினர் வளைகுடா நாடுகள்ல இருக்காங்களாம். இன்னும் 3000 பேரை கொண்டு வரானாம். இது கொஞ்சம் முரண்பாடா தெரியும். ஏற்கனவே 50,000 பேர் இருக்காங்க, அப்புறம் 3000 பேரை கொண்டு வரணும். நேற்று முஸ்தபா அலி காமினி அவர்கள் ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காங்க. அமெரிக்க இராணுவத்தை இங்க கொண்டு வந்து கொள்ளாத இஸ்ரேலுக்காக நாங்க ஒருதனையும் விட்டு வைக்க மாட்டோம். நீ வரக்கூடிய வழியிலேயே நான் நேற்று சொன்னோம்ல 82வது ஏர்போன் இதுல கொண்டு வர, நீ வரக்கூடிய வழியில உன்னை தாக்குவோம் அப்படின்னு. அப்ப இந்த 50,000 பேர் ஏற்கனவே இருந்தவன் என்னாச்சுங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதுல எத்தனை பேர் உயிரோட இருக்கான், எத்தனை பேர் அதுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒழிச்சிட்டு இருந்தா இப்ப சைனாவும் இது ரஷ்யாவும் சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து கொடுத்துருது. நேற்று ஓப்பனா பென்டகன் ஒத்துக்கிட்டது, அதே போல அதன் பின்னாடி இஸ்ரேலும் ஒத்துக்கிட்டது. ஈரான் இவ்வளவு துல்லியமாக நம்மளது F-18 F-16 வகைரகளை தாக்குகிறது என்று சொன்னால் இட் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் சைனா ரேடார். சைனாவுடைய உதவி இல்லாமல் இது நடக்காது. சைனா தெளிவா வந்து அந்த வேலையை செய்துட்டு இருக்குது. அப்போ இந்த F-16 வகைரெல்லாம் ஒண்ணு இல்லாம ஆன பிறகு ஈரானுடைய கை மிகவும் பெரிதாக ஓங்கி இருக்கிறது. அடுத்தது நீங்க 82வது வேவனுடைய இன்னொரு முக்கியமான இது என்னன்னா சென்ட்ரல் இஸ்ரேலு முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது. அங்கிருந்து ஒரு குரல் கேட்குது, ஈரான் யூ வின் வி லூஸ், எங்களை விட்டுருன்னு. காசாவோட மோசமான ஒரு நிலையை டெல்லவில பார்க்க முடியுது. அதுல இன்னொரு பெரிய சக்சஸ் என்னன்னா பென்குரியன் ஏர்போர்ட்டை ஈரான் செயல்பட விடாமல் ஆக்கிட்டது. ஏப்ரல் 16 வரைக்கும் பென்குரியன் ஏர்போர்ட் வேலை செய்யாது என்று சொல்லி இருக்கிறது இஸ்ரேல். அப்போ இஸ்ரேல் மொத்தமாக முடக்கப்பட்டு விட்டது. அதே போல இன்னொரு பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறது. அது எங்கே என்று சொன்னால் அஸ்தூத்ங்கிற இடத்துல அங்கே இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தால அழிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நிலத்துக்கு கீழே கூட, பங்கர்ல கூட, ஷெல்டர்ஸ்ல கூட அங்க உள்ள மக்கள் தங்க முடியாதுங்கிற நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அடுத்தால சைனா ஒரு நல்ல அட்வைஸர் சவுதி அரேபியாவுக்கு சொல்லியிருக்கு, ஈரான் உங்களை அடிக்க விடாம நான் தடுத்துறட்டா, சரி என்னவா செய்யணும், நீ அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸை காலி பண்ணி. ஈரான் அடுத்த நிமிஷமே தாக்குறத நிறுத்திடுவேன். அவனுக்கு விற்கவும் முடியல, விழுங்கவும் முடியல. கத்தர்ல உள்ள ஒரு ஃபாரின் மினிஸ்டர், ஒரு சகோதரி, அவ என்ன சொல்லியிருக்கான்னா, ஓ அமெரிக்கா லீவ் அஸ் அலோன், அமெரிக்காவை எங்களை விட்டுரு, நாங்க எப்படியாவது வாழ்ந்துட்டு போவோம் இந்த பகுதியில, உன்னை கொண்டு இங்க வச்சதுனால நாங்க அடி வாங்கி அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூக்குரல் விட்டு இருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஈரான் ஏற்கனவே ஒரு ப்ரப்போசல் வச்சு பாருங்க, எல்லா வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களையும் வெளியே தள்ளிடுங்க. அதுதான் இப்போ பேச்சுவார்த்தைன்னு வந்தால் முதல் கண்டிஷன். ஈரான் இதை தெளிவாகவே சொல்லிட்டு இருக்கு, நீ முற்றா வெளியில போயிரு, அதுக்கு பிறகுதான் பேச முடியும்னு. அப்போ முற்றா வெளியில போனோம்னா அந்த பாதுகாப்பை யார் எடுத்துக்கிடுவா, ஈரான் எடுத்துக்கிடும். அப்போ கல்ஃப் கண்ட்ரீஸினுடைய பாதுகாப்பு அமெரிக்காவில இருந்து நேரம் இங்கே மாறிடும். இதனால வரக்கூடிய பெரிய லாபம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய கிரேட்டர் இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேல் திட்டம் அடியோடு நொறுங்குகிறது. அது எப்படி நொறுங்கிறோம். இப்ப அடுத்தால நம்ம ஹார்மோஸ் பகுதிக்கு வந்தா, ஹார்மோஸ் பகுதியை ஒரு நிபந்தனையாக சொல்லிவிட்டது. நான் ஹிந்து பேப்பர் அந்த செய்தியை போட்டிருக்கு, ஹார்மோஸ் பகுதி நம்ம பழைய நிலைக்கு வரவே வராது, அது கம்ப்ளீட்டா ஈரானுடைய கைகளில் இருக்கும். ஒரு கப்பல் போனோம்னா $200 மில்லியன் ஈரானுக்கு கட்டணும். அதை சைனீஸ் கரன்சில கட்டணும். அப்போ சைனானுடைய பிடிப்பு ரொம்ப பலமாக இருக்கு. இப்போ நீங்க 32 லட்சத்துக்கு மேற்பட்ட ஈரானியர்கள் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துக்கு ஆக்க போயிருக்கிறார்கள். அவங்களுக்கு உருவாவும் குப்பையும் கூலமும் ஒன்றும் உதவி செய்யாண்டா, சைனாவும் ரஷ்யாவும் தேவையான எல்லா பொருளையும் கொண்டு கொடுத்துருது. ஈரானும் உணவு பற்றாக்குறைங்கிற அளவுல அதை விடல, ஆனாலும் ஈரானும் அந்த விஷயத்திலையும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அடுத்தது ஹார்மோன்ஸ் பகுதியில இந்த இதுக்கு பிறகு எங்க தெளிவா அறிக்கை விட்டான், ஹார்மோன்ஸ் பகுதியை எவனும் இங்க கிட்ட வரக்கூடாதுன்னு. யூகேனுடைய ராயல் நேவி வருதுன்னே, அது பாதிக்கு பிறகு வரல. அது லிங்கன், அப்ரஹாம் லிங்கன் பட்ட அடியில ஐயோ நம்மளும் போனா வாங்கி கட்டிக்கிடுவோம்னு வெளியில நிக்குது. இப்போ எங்க எதிரி நாட்டுக்கு தான் கிடையாது, எங்க எதிரி நாடுகளுக்கு தான் ஹார்மோன்ஸ் வழியா வர முடியாது. வந்தா கன்னி வெடிகள் நிச்சயமா வெடிக்கும், நீங்க அழிவீங்க
ஆனால் இல்லாத எதிரிகளாக இல்லாத அல்லது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உதவி செய்யாத நாடுகளுடைய கப்பல்கள் போக்குவரத்துல எந்த இதுவும் கிடையாது. ஹர்மோஸ் பகுதி ஒரு பெரிய ஆயுதமா இருந்திருக்கு. யூரோப்பியன் யூனியன்ல உள்ள எல்லா தனியார் நிறுவனங்களும் மூடுகின்ற அளவுக்கு போயிருக்கு. அது எவ்வளவு பெரிய ஆயுதங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன். அங்க ஹர்மோஸ் பகுதி மூடினோம்னா நம்ம பெங்களூர்ல ஹோட்டல்லாம் மூடக்கூடிய அளவுக்கு வந்ததுன்னு. இப்போ மொத்த யூரோப்லயும் இருந்த எல்லாமே மிகப்பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கின்றன. ஆகவே ஈரான் தெளிவா சொல்லிட்டு இனிமே ஹர்மோஸ் பகுதியை விடுவதாவே இல்லை அப்படின்னு. அப்போ அடுத்தால நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கன்னா லெபனான்ல. லெபனான்ல நேற்று நான் சொன்னேன் ஒரு ஏழு ட்ரக்ல போன. இப்போ நம்ம வந்து இஸ்ரேலுன்னு சொல்லதில்லை மீடியாக்கள்லாம், ஆக்குபைடு பாலஸ்தீன் தான் சொல்லாங்க. அப்போ இஸ்ரேலிய இராணுவத்துக்கு ஐடிஎஃப்னு இருந்தத, இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ன்னு இருந்தத எப்பவுமே லெபனான் என்ன சொல்லும்னா ஐஓஎஃப்னு சொல்லும், இஸ்ரேலிய ஆக்குபேஷன் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லும். இந்த இஸ்ரேலிய ஆக்குபேஷன் ஃபோர்ஸஸ்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளினுடைய 7 பிரிவை பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதுக்கு கேனிபால் டைரக்ஷன் கொடுத்து கொண்டுட்டான்னு சொன்னா கொல்லல, நிறைய பேரை அவங்க ஹாஸ்டேஜஸா பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்கள் அவர்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வாக்குமூலம் வெளியில வரும்போது உலகத்துல ஒரு பெரிய இராணுவ சலசலப்பு ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது அப்பர் கலிலே, ஹிரஸ்மோகா, இப்படி நிறைய டஃபா, நார்தர்ன் செட்டில்மெண்ட்ஸ், நார்தர்ன் இஸ்ரேலில் உள்ள எல்லா வந்தேரிகளின் குடியிருப்புகளையும் நேற்று அழித்திருக்கிறார்கள். 9 மெர்காவா டேங்க அப்படியே அலாக்கா தூக்கியிருக்காங்க. உள்ள இருந்த ஆட்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இப்போ லெபனானுடைய போர் திட்டம் எப்படி போயிட்டுதுன்னா, இஸ்ரேலிய இராணுவத்தை உயிரோட பிடிக்கிறது, டேங்கையில அப்படியே தள்ளிட்டு போறதுங்கிற இதுக்கு போயிருக்கிறார்கள். ஆனா இவன் தொடுத்து பீரூட்ல அப்பாய்கள் குடியிருக்கக்கூடிய இடத்தை தாக்குறான். 1094 பேர் இதுவரைக்கும் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி உண்டு. அடுத்தது நிறைய இடத்துல ஆம்புஷ் நடந்திருக்கு. அதாவது இஸ்ரேல் இராணுவம் சண்டை போடுற மூட்ல இல்லை. இப்போ என்ன முடிவு வந்துட்டதா தெரியுதுன்னா, அது நம்மளுடைய கன்க்ளூஷன் நம்ம வச்சுக்கலாம். அது என்ன முடிவுக்கு வந்துட்டுன்னா, கொத்து கொத்தா போய் சரண்டர் ஆகிறானோ, உயிர் பொழைச்சிக்கலாம் நம்ம அப்படின்னு சரண்டர் ஆகிற நிலைக்கு வந்துட்டு, அதனாலதான் கேனிபால் டைரக்ஷன். சரண்டர் ஆகிறோன்னா போட்டு தள்ளிடும். அப்புறம் நிறைய ஆம்புஷ் நடந்திருக்கு. ஆம்புஷ்ல எல்லாமே இஸ்ரேலிய இராணுவம் 200க்கு மேற்பட்டவர்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது அட்வான்சஸ் இன்டு இஸ்ரேலுக்கு உள்ளால மெல்ல மெல்ல ஹிஸ்புல்லா நகர்ந்து வருதா. உடனே எகிப்து காலில் விழுந்துட்டான். யாரு? நெத்தன்யாஹு. அவனுங்க அடிமைகள் இருக்காங்க இல்லையா, எகிப்துல இருந்து ஒரு டெலிகேஷன் நேர பெய்ரூத்துக்கு வந்திருக்கு. லெபனானுடைய தலைநகருக்கு வந்தா நீ என்ன செய்யணும்? லெபனானுடைய பிரசிடென்ட் கிட்ட போய் பேசணும். ஆனா அதை விட்டு போட்டு நேர ஹிஸ்புல்லா தலைவர் ஷேக் நயீம் தான் வந்திருக்காங்க. ஏன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி போயிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈரான் மீது இஸ்ரேல் மீது உள்ள தாக்குதலை பத்தி அதை நிறுத்துறதுக்கு உங்க நிபந்தனைகள் என்ன அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க ஈரான் மீது நடந்த அக்ரஷனுக்கு பழி தீர்க்கிறோம் ஒண்ணு. 2வது, லெபனான்ல இவ்வளவு பெரிய படையை வச்சுட்டு லெபனான் நாடு இஸ்ரேலிய இராணுவத்தை எதிர்க்க மாட்டேங்குது. ஏன்னா சதன் பார்ட்ல இருக்கக்கூடிய லெபனானுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எல்லாம் இது ஹிஸ்புல்லாவுடைய குடியிருப்பு. அதனால் இஸ்ரேல் அழிக்கட்டும் என்று விட்டு கொடுத்து கொண்டு இருந்தார்கள். நாங்க இப்ப தாக்க ஆரம்பிச்சிருக்கோம், இது நிக்காது, நாங்க இப்ப இஸ்ரேலுக்கு உள்ளாலையும் போயிட்டோம். அதனால தான் நீங்க பேச வந்தீங்க இஸ்ரேலையே நாங்க பிடிக்கிறோம்னு. ஆனா நாங்க அதுல நிறுத்துவதாக இல்லை. எங்களுடைய ரிதுவான் போர்ஸ், எங்களுடைய ரிதுவான் படையினர் இஸ்ரேல்ல ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறாங்க. இது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா வரும். அதனால நீங்க போய் நாட்டுல உள்ள பாதுகாப்பு அமைச்சர் அவங்க எங்கள்கிட்ட பேசுங்க, எங்கள்கிட்ட பேச வேண்டாம், சமாதான பேச்சு. ஈரான் மீது ஆக்கிரமிப்பு நடக்கும் வரை நாங்களும் தாக்குவோம் என்று சொல்லிவிட்டார்கள். நேற்று 87 ஆபரேஷன்ஸ் அடிச்சிருக்காங்க. பல இடங்களில் இஸ்ரேலிய இராணுவம் ஒன்று ஓடி இருக்கு அல்லது சரண்டர் ஆகிருக்குங்கிற நிலை வந்திருக்கிறது. அடுத்தது ஈரானுடைய பெரிய டெவலப்மெண்ட்ல ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த லாரிஜானி ஷஹீதானார்ல அவருக்கு இடத்துல சோஃபிகருங்கிற ஆளை அவருக்காக நியமித்திருக்கிறார்கள். இப்ப இந்த கமாண்ட் சென்டரை பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு நினைவு வரணும். 31 கமாண்ட் சென்டர். இது
இவங்க கண்டுபிடிச்சது ஈரான் ஒன்றும் விட்ட செய்தி இல்லை. எங்கள்கிட்ட 31 கமாண்ட் சென்டர் இருக்குன்னு. அப்போ இப்போ ஒரு கமாண்ட் சென்டர் அலில் அர்ஜானுக்கு பிறகு அந்த கமாண்ட் சென்டர் வேலை செய்தா இல்லையான்னு தெரியல. மற்ற கமாண்ட் சென்டர்கள் மற்ற உத்தரவு பிறப்பிக்க நிலையங்கள் இத்தத்தை எடுத்து இத்தத்தை எங்க வரைக்கும் கொண்டு போயிருக்குன்னு நீங்க பார்க்கணும். 27 நாள் நம்ம இன்னைக்கு சொன்னா காமினி ஷஹீதாகி, சையத் அலி காமினி ஷஹீதாகி இன்னைக்கு 26 நாள் ஆச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். 26 நாள் கழிந்த பிறகும் இந்த சண்டை ஒழுங்கா நடக்குது. இப்போ ஒரு தளபதி ஷஹீதானதுக்கு இன்னொரு ஆளை போட்டாரு. உடனேயே இந்த சுல்ஃபிகர் என்பவர் நேரத்துல இருந்து அட்டாக்க அவர் தொடங்கி விட்டார். இப்ப மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதனாலதான் ஈரான் ரொம்ப பலமா சொல்லுது, இந்த யுத்தத்தை நாங்க நினைக்காத வரைக்கும் நீ நிறுத்த முடியாதுடா அப்படின்னு. நாங்க நினைச்சாதான் அது நிற்கும். எங்க கமாண்ட் சென்டர் எல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி பிரிச்சு வச்சுட்டோம். இனிமே நாங்க அவங்கள்ட்ட போய் நீ அடிக்காத எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்று சொல்லி அந்த ஒரு பயங்கரமான போர் திட்டம் இதை விட நுணுக்கமா அது இருக்கும். ஆனா இது யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. அடுத்தால நம்ம இன்னொரு மிக முக்கியமான போர்க்களை என்னன்னா ஈராக்கு பாருங்க. ஈராக்கு ஒரு நாடு, அதுக்குள்ளால அமெரிக்கால இருந்து வந்த படைகளுக்கும் அங்கே இருக்கின்ற பாப்புலர் மொபிலைசேஷன் போர்ஸ் சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையில சண்டைன்னா இது இப்போ இவங்க தான் இது வரைக்கும் அடிச்சுட்டு இருந்தாங்க. யாரு? பாப்புலர் மொபிலைசேஷன் போர்ஸ். இப்போ அந்த அமெரிக்காவினுடைய படைகள் இந்த குர்திஸ்தானுக்கு பக்கத்துல பதுங்கி இருந்துட்டு ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு பாப்புலர் மொபிலைசேஷன் போர்ஸோடைய பல இராணுவ திட்டங்களை தாக்கி இருக்கிறார்கள். ஆனா அனலிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்னதான் போட்டாலும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உறுதியை ஒழிக்க முடியவில்லை. நேற்று அவங்க ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். நார்தன் ஈராக்ல, வடக்கு ஈராக்ல ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கு அவங்க அடிச்சது அமெரிக்கானுடைய இராணுவத்தை தான். ஆனா அடி வாங்கினது மொசாதோட ஏஜென்ட்கள் வாங்கியிருக்காங்க. மொசாது அங்க ஒரு பெரிய டீமை வச்சிருந்திருக்கு. எதிர்பாராத விதமா அல்ல ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கான்னு சொல்லணும். மொசாது சென்டர் ஃபுல்லா அழிஞ்சு 40க்கு மேற்பட்ட மொசாது ஏஜென்ட்கள் அங்கே கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த இஸ்லாமிக் மூவ்மெண்ட் பாப்புலர் மொபிலைசேஷன் போர்ஸை 20 வருஷமா ஈரான் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கு. அந்த 20 வருஷமும் அமெரிக்காவும் இஸ்ரேலோட உளவுப்படைகளும் இவங்களை டிஸ்மேண்டில் பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த அவுலியால் தாம் குரூப் இருக்கு பாருங்க, அவங்க பியூர் இஸ்லாமிக் மூவ்மெண்ட்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா இந்த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் நாங்க தேசியவாதிகள்ங்கிற ஒரு அட்டவணையை எடுத்துக்கிட்டு இந்த தாக்குதலை மேலே கொண்டு செல்கிறார்கள். அப்போ நம்ம போய் அந்த ஈரானுடைய பிராக்சிஸ்ன்னு அவனும் சொல்லலாம், ஈரானுடைய இஸ்லாமிக் போர்ஸ்ல நம்ம 4-5 பிரிக்கலான்னு போனா ஒவ்வொருத்தனும் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இப்ப நம்மளை தாக்குறான் அப்படின்னு ஒரு பயங்கரமான யுத்தம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அது 2 டீகேட்ஸ் 2 10 ஆண்டுகள், அதாவது 20 வருஷமா கண்காணித்து கொண்டு இருந்தும் அவர்களை ஜெயிக்க முடியலன்னு திணறிட்டு இருக்கிறான். இப்போ பிரசிடென்ட் ஷியால் சுதானி ஈராக்குடைய பிரசிடென்ட்ட போய் பேசுறானோ, எப்போ இந்த மூவ்மெண்ட் எல்லாம் அவனு கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்றார் அவர். என் கண்ணுக்கு முன்னாடிதான் அவங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க வெளியில போங்க, உங்களை ஐஎஸ்ஐல கண்ட்ரோல் பண்ணது நீங்க கிரியேட் பண்ணா ஐஎஸ்ஐல கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு பிறகு வேலை முடிஞ்சு போச்சுல, போக வேண்டியதானே, ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? இதுல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் என்னன்னா, ஈராக்கில் அவங்களுடைய கிரிப்பு கம்ப்ளீட்டா போயிருக்கு. எப்பவும் அது போய் வேற ஆட்சி வந்துட்டு இருந்தாலும் அந்த ஃபீல்டு இந்த ஃபீல்டுன்னு சொல்லி எல்லா எண்ணெய் வளங்களுக்கு பக்கத்துலயும் இதை வச்சிருந்தாங்க. இப்போ நீங்க ஓவராலா ஒரு சீனரியை பாருங்க, 50,000 இஸ்ரேலிய படைகள் வளைகுடா நாடுகள்ல, ஈராக்ல ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு, இவங்க எல்லாம் இது வரைக்கும் அப்ப என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னு பார்த்தா எல்லாம் அமெரிக்காவுக்கு அடிமை நாடுகளா இருந்திருக்கான். இப்போ அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் ஒரு பெரிய தேநீர் கூட்டத்தான் பொட்டி விட்டுட்டுன்னு நினைக்கலாம். அதனால வளைகுடா நாடுகளும் விடுதலை அடைகின்றன, ஈராக் விடுதலை அடைகிறது, லெபனான் இஸ்ரேலை பிடிக்கிற இஸ்ரேலினுடைய பகுதிகளை உள்ளால போயிருக்கு. அடுத்த அந்த அளவுக்கு இந்த யுத்தம் போய்கொண்டு இருக்கிறது. அடுத்தது இங்க நம்ம காசா பகுதிக்கு வந்தா, காசா பகுதியில பிச்சைக்கார பையன் என்ன செய்யறான்னு தெரியுமா, இந்த ரஃபாவை பாதியா திறந்து இருக்கும் போது
எல்லா நோயாளிகளும் வெளிநாடுகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனாங்க. அவங்க திரும்ப காசாவுக்கு வராங்க. காசால வாழக்கூடிய இடமா போன இடத்துல செட்டில் ஆயிருக்கணும். ஆனா அந்த மக்கள் காசாவுக்கு வர்றாங்க. காசாவுக்கு வரும்போது வரக்கூடிய இடத்துல வச்சு என்ன செய்யறான், கைது செய்யறான். இந்த டெய்லி கொலைகளும் அங்கொன்னும் இங்கொன்னுமா நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம 100, 200 போயிருக்கும் போது ரொம்ப ஆதங்கப்பட்டு நிறைய செய்திகளை சொல்ல வேண்டியது இருந்தது. ஆனாலும் இவன் டெய்லி கில்லிங் வந்து விட்டு போகல. 72,265 பேர் இதுவரைக்கும் ஷஹீதாகி இருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க்ல பயங்கரமான ஒரு மேற்கரையில பயங்கரமான கைதுகளை மேற்கொண்டு இருக்கிறான். ஆனா இதெல்லாம் அவனை காப்பாத்தல. பெண்கரை நேற்று பெண்கள்லாம் வளைச்சு பிடிச்சி என்ன சொல்லியிருக்கான்னா, நீ வந்து செக்யூரிட்டி மினிஸ்டர், அவனுக்கு என்ன போர்ட்போலியோனா இன்டர்னல் நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர், அவன் தேசிய பாதுகாப்பு அமைச்சர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஆர் நாட் ஏ மினிஸ்டர் ஆஃப் சேஃப்டி பட் ஏ மினிஸ்டர் ஆஃப் டெத். எங்களுக்கு சாவை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளா நீ இருந்த, நீ அழுத்தம் கொடுக்கலன்னா நத்தியானுவோ அப்பவே அந்த யுத்தத்தை முடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லாங்க. அடுத்தால ட்ரம்போட இதுல ஒரு பெரிய ஈரானுடைய தாக்குதல்ல நடந்த மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லணும். ட்ரம்போட காசா பிளான் தலையில போச்சு. நேற்று புட்டின்னு சொல்லிட்டாரு, சைனாவும் சொல்லிட்டுது, ஈரானோட சேர்ந்து நாங்க காசாவை மறுகட்டமைப்பு செய்வோம். பெரிய மகத்தான வெற்றின்னு சொல்லணும். நீ வந்து ட்ரம்ப் பிளான்லாம் கொண்டு வந்து அதை ரியல் எஸ்டேட் இடமா நீ மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தோனேஷியா சொல்லிடுது, நாங்க இனி அமெரிக்காவை நம்பி காசா பிளான்ல தலையிட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி எவ்வளவோ நிகழ்வுகள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில்